ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் 27 நட்சத்திரம் இந்த கிரக அமைப்பில் நீங்கள் எதில் வேணால் நீங்கள் பிறந்திருக்கலாம். அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி போகணும் அப்படின்னாக்கா உங்கள் ஜாதத்தில் நீங்கள் பிறந்த ஜென்ம லக்னத்தின் அதிபதி அந்த கிரகம் நல்லபடியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் வீட்டு அதிபதி, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்னத்துக்கு 5ஆம் வீட்டு அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் வீடு, நீங்கள் பிறந்த ஜென்ம லக்னத்திற்கு 9ஆம் வீடு லக்னாதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி இந்த கிரகங்களாம் நல்ல நிலைமையில் இருந்து அந்த கிரகங்களோட தசாபுத்தி அந்தரங்கம் உங்களுக்கு எப்போ வருதோ அப்போது நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த பலன்களை அந்த கிரகங்கள் கொடுக்கும். ஒரு கிரகம் நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, 6, 8, 12 இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா மறைஞ்சிருக்கக்கூடாது. நீங்கள் பிறந்த ஜென்ம லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கு 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு இந்த வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி மறையாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலும் பார்த்திங்கனாக்கா கிரகங்கள் நல்ல விதமாக இருந்து அந்த கிரகங்களோட தசை பார்த்திங்கனாக்கா வாலிப வயதிலே வந்துச்சுனாக்கா நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை அந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும்.